திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளியிலே வருகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என்றும் உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி அமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார். உச்ச நீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது. என்று சொன்னால் முதலமைச்சரே இவரை பாராட்டிக்கின்றார். திரு செந்தில் பாலாஜியை. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிவிட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் நீதிமன்ற அளித்துள்ள நிபந்தனையை மீறுகின்ற பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது. அதோடு இன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜியுடைய வழக்குகளை தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஓராண்டுக்குள் அவருடைய வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பல நாட்களாக திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள். தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கி இருக்கின்றார். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும். அதாவது ஆளுநருடைய கடமை ஒப்புதல் அளிக்க வேண்டும். முதலமைச்சர் பரிந்துரை செய்யப்பட்டால் ஆளுநர் யாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டார்களோ அவர்களை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநருடைய கடமை. அந்த கடமையை தான் ஆளுநர் செய்திருக்கின்றார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு இந்த சித்திரவதை அணிவித்தெல்லாம் இருந்திருக்கிறார். திரு ஸ்டாலினை அடிக்கடி சொல்லுவார், மிசால சென்டர் அப்படி மிசால சென்டர்ல இருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சர்களே திரு உதயநிதியினுடைய மகன் இன்பதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சி தான் திமுகவிலே பார்க்கின்றது. அவங்க தரப்பு பல்வேறு முன்னுதாரணங்கள் வைக்கிறாங்க. இப்ப பாஜக திடீர்னு அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. அதே போல எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானகி அவர்கள் உடனடியாக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்கள் வைக்கிறாங்க. வெவ்வேறு தான் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றும் அரசியல் வாரிசு கிடையாது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார்? திரு கருணாநிதி அவருடைய மகன். உதயநிதி யார்? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வாரிசு அரசியல். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். ஏன்னா அது மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது. ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி
தமிழகம் சின்ன பின்னம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன், கருதுகிறேன். திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் வாரிசு அரசியலை செய்யாதவங்க இதை பத்தி விமர்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் வாரிசு அரசியல் எனக்கு கிடையாது. குறிப்பிடல. இப்ப நான் தான் உங்ககிட்ட கருத்து பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்ககிட்ட தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டீங்களா சரியா இருக்கு. அப்படின்னா வெவ்வேறு பேர் தப்பு பண்றாங்க, அதே தப்பு இவர்களும் பண்ணுவாங்களா? ஒருவர் தப்பு பண்றாங்கன்னா மற்றவர்களும் அதே தப்பு பண்ணலாமா? இவர்கள் தானே முன்னாடி என்ன சொன்னாங்க? திரு நேரு அவர்கள், திருமதி இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் திரு கருணாநிதி என்ன சொன்னார்? குடும்ப ஆட்சி நடக்குன்னு சொன்னார்ல, வாரிசு அரசியல் நடக்குன்னு சொன்னார்ல. இப்ப திமுகவில் அப்படித்தான் நடக்குது. 2026 தேர்தல்ல அதிமுக ஒன்றிணைஞ்சாதான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லிடுறாரு. எது உங்களுக்கு எதா இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து இனிமேல் இந்த கேள்வியை தவிர்த்துக்குங்க. ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் சரி, தேர்தல் ஆணையம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்கள் பகுதியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனைத்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், கட்சியில கிடையாது. அதிமுகனா எங்க தரப்பு தான் அதிமுக. இது 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு, அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு கூடுதலாக பெற்றிருக்குது. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு அதிகம் பெற்றிருக்குது. கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற இந்த நேரத்திலே அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அதனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அருகூர்ந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். இனி இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவரெல்லாம் இல்ல. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க வேணுமெனே பரபரப்பான செய்தி வேணுவதற்காக இந்த கேள்வி கேட்கறீங்க. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? சட்ட நீதி என்ன இருக்குது? சட்ட நீதி என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமில்ல? அதிமுக என்பது எண்ணிச்சிட்டோம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க சார், அப்ப 19 தொகுதியில போட்டிட்டு 20% வச்சிருந்தாங்க. இப்ப 34 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. ஆனா 1% தான் அதிகம். ஆனா எத்தனை கூட்டணி ஒட்டுக்க இருந்தது? அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, 2வது பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி பல கட்சிகள் எங்களோடு இருந்த காரணத்தினாலே அதிக வாக்கள் பெற்றோம். இன்றைக்கு அதிகமான தொகுதியில்னா கூட கூட்டணி கிடையாதுல்ல, அந்த கூட்டணி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல. என்னோட இந்த விருதுநகர்ல அருப்புக்கோட்டையில பதவி பறிக்கிறதுனால அவங்க 10 லட்சம் கொடுத்தாதான் பதவி அப்படின்ற மாதிரி போஸ்டர் எல்லாம் ஒட்டிருந்தாங்க. இதெல்லாம் வேணும் என்று திட்டமிட்டு சில சதிகாரங்கள் செய்கின்ற சரி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் இல்லம் தேடி பரவி வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைக்காமல் இருக்கின்றார்களோ, சிறப்பாக பணி செய்யாமல் இருக்கின்றார்களோ, தேர்தல் நேரத்தில் முடங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இங்கு இடம் இல்லை. கட்சியில் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளர்களை ஆதரித்து வேகமாக துரிதமாக தேனீக்களை போல இன்று எறும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி வாக்குகளை சேகரித்து அவரை வெற்றி பெறுவதற்கான உண்டான பணியை செய்கின்றவர்களுக்கு இங்க முன்னுரிமை கொடுக்கின்றது. சில பேர் தேர்தல் நேரத்தில் அவர்கள் முழுமையாக செயல்படுவதில்லை. அதனால் சில நேரத்தில் அந்த பதவியில் மாற்றி அமைக்கப்படுகிறது. மாற்றி அமைக்கப்பட்டால் கூட ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு அதற்கு தக்கவாறு பணி மாற்றி வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன்.